ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். வெஜ் மஞ்சூரியன் ஸ்ட்ரீட் ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கேபேஜ் நான் துருவி வாட்டர் எல்லாம் ஸ்டைன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கேரட் 2 கேரட்ஸ் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக அது கூட சேம் சைஸில் துருவி எடுத்திருக்கேன். பாயில் பண்ண ஆலு ஒன்று எடுத்திருக்கேன். பொட்டேட்டோவை ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா 3 டேபிள் ஸ்பூன்ஸ், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன்ஸ், ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ளஸ் இப்போ சால்ட் ஒரு டீஸ்பூன் சால்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் கன்சிஸ்டன்சி. இப்போ ரொம்ப குட்டியாக இல்லாமல் பெருசாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் வேகாது, குட்டியாக இருந்தாலும் அதிகமாக வெந்துட்டு காந்துடும். ஸோ மீடியம் சைஸாக வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. டீப் ஃப்ரை பண்ணணும். டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே நம்ம வச்சுருக்க பால்ஸ் எல்லாமே தூக்கி எண்ணெயில் போடணும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரை ஆகி வரங்காட்டிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணலாம்ல ப்ளீஸ். ரொம்ப ஹைலையும் வைக்கக்கூடாது, சிம்லேயும் வைக்கக்கூடாது, மீடியத்துலேருந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பால்ஸ் எல்லாமே கோல்டு கலர் வர்ற வரைக்கும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் போதும். அதிகமாக ஃப்ரை பண்ண தேவையில்லை. அதிகமாக ஃப்ரை பண்ணிங்கன்னா காந்துடும். லைட் கோல்டன் கலர் வந்ததுமே நீங்கள் எடுத்து பவுலில் போட்டுக்கோங்க. ஒரு கடாயை தேய்ச்சிட்டு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, சில்லிஸ் சாப் பண்ண சில்லிஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஆனியன்ஸ் சாப் பண்ண ஆனியன்ஸ் போட்டுக்கோங்க. நான் 2 ஆனியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். குட்டி குட்டி ஆனியன்ஸு. நீங்கள் பெரிய மீடியம் ஆனியன் ஒன்று எடுத்துக்கினா போதும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இப்போ கட்சப் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அதில் கொஞ்சமாக சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோபியை அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் பண்ணால் தான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். லாஸ்ட்டில் இறக்கும்போது லெமன் பிழிஞ்சிட்டு சர்விங் பவுலில் சர்வ் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஆனியன்ஸு கொத்தமல்லி போட்டால் ரெடி.